நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க விமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. பிங்கி ப்ராமிஸ். என்னதான் men are from Mars, women are from Venus, நான் 1000 புக் எழுதினாலும் அதை உட்காந்து படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைமும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஸோ இந்த 10 நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது திறந்து பாருங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. பொண்ணுங்க வாய் இருந்தாலும் வாய் யூஸ் பண்ண மாட்டேன். கடவுள் வாயின்றது பேசுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்னு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பொண்ணுங்க அதை பண்ணவே மாட்டாங்க. எப்பயுமே நாங்க வேணும்னு கேட்போம், ஆனா கேட்க மாட்டோம். புரியுதா? நான் கேட்டதா நீ செய்வியா அப்படின்ற ஈகோ கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கு. இந்த விஷயம் நீ பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா பண்ணல. நீ எதிர்பார்த்தா என்ன வாயை திறந்து சொல்லி தொலைக்க வேண்டியதானு உங்களுக்கு கத்தனம் போல தோணும். ஆனா அவங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க, வாயை திறக்க கூட மாட்டாங்க. வேணும்னு கேட்டா நீங்க வாங்கி தருவீங்க, வேணும்னு கேட்டா செய்வீங்க. ஆனா அவங்க கேட்டா தானே, அவங்க எதுக்கு கேட்கணும்? கேட்காமலே தெரியணும். ஆக்சுவலி இது கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய நீங்க பார்க்கலாம். கண்ணு காட்டினாலே சில பேர் புரிஞ்சுப்பாங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா இதே கனெக்ஷனை நாங்க ஒரு பையன்கிட்டயோ இல்ல வேற யாராவது ஒருத்தர்கிட்டயோ நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆமா, நீங்க கண்ணை காட்டினாலே புரிஞ்சுக்கணும்னு. ஆனா ஆப்போசிட்ல பேசுறவனுக்கு ஓப்பனா வாய் திறந்து சொன்னா கூட சில சமயம் அவங்களுக்கு புரியாது. அந்த பூ ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமா, அந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ஒரு வழியா சொல்லிட்டோம். இதுல இருந்துதான் ஆர்குமெண்ட் உண்டாகும் கண்டிப்பா. நான் தான் சொன்னேன்ல, நீ எப்ப சொன்ன? நான் சொன்னேன்ல, நீ எப்ப சொன்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். நீ வாங்கி தரணும்னு சொன்னா, நீ வாங்கி தரணும். எனக்கு பிடிக்குதுன்னா வாங்கி தரணும், அதுக்கு தான் நீ இருக்க. சிம்பிள். இப்படிதான் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு இப்ப மூஞ்சு தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கன்னு எனக்கு தெரியல. பூ எங்க? பூவா? எப்படி பூ வாங்கி கொடுக்க சொல்லி சொன்ன? வாயை திறந்து சொல்லவே இல்லையே. நீ ஏன் மனசுல நினைச்சிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். சொன்ன. இப்ப நான் பேசுறதுன்னா நீ கவனிக்கவே இல்லைல்ல? இல்ல, என்கிட்ட சொல்லல. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன மென்டலா? ஆனா ஆர்குமெண்ட்ல நம்ம பசங்க பண்ற முக்கியமான ஒரு மோசமான தப்பு என்ன தெரியுமா? பேசாதீங்களா, தயவு செஞ்சு பேசாதீங்க. வாய் கொஞ்சம் மூடிட்டு இருங்க. அவளா பேசி அவளா வார்த்தை விட்டுட்டோம். நீங்க பேசிட்டு அதை அவ எண்டு வரைக்கும் அவ மெயின்டைன் பண்ணுவா. நீங்க தப்பி தவறி ஏதாவது ஒரு தவறான வார்த்தை இல்ல நார்மலான வார்த்தையை விட்டா கூட அந்த பொண்ணோட மனசுல எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அது இருந்துட்டே இருக்கும். இருந்தது மட்டும் பத்தாது, உங்களை ஒரு டைமும் குத்தி குத்தி காமிப்பா. ஒரு அளவுக்கு தான், புரியுதா? நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு இருக்காத. சொல்ல வர நீ முழுசா சொல்லு. கூட அறிவில்லாம செல்ஃபிஷா பண்ணாத. செல்ஃபிஷா நானா? ஓஹோ, செல்ஃபிஷோ? வாய் திறக்காத சொன்னல. இப்ப அந்த வார்த்தை நம்மளோட தலைவருக்கு வாழ்க்கை எண்டு வரணும் இருக்கு. வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா பாஸ்? எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நான் தான் செல்ஃபிஷ்னா, நீ போய் ஏதாவது வாங்கிக்கோ. நான் அனுப்புற ரீல்ஸ் பாத்தியா? செம்ம காமெடியா இருக்குல்ல? ஏன் அந்த ரீல்ல ஏதாவது செல்ஃபிஷ்னு போட்டிருக்கா? நான் தான் செல்ஃபிஷ் ஆச்சு. செம்ம தலைவலிக்குது. ஆமா ஆமா, என்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கூட இருந்தா தலைவலிக்கிறது செய்யும். சொன்னல, கேட்டதானே? கேட்கறது இல்லையே. சரி, அட்லீஸ்ட் இதுல இருந்து தப்பிச்சு நீங்க வந்துட்டீங்க, வேற எதுவும் பேசல, அமைதியா இருந்தீங்க, அந்த ஆர்குமெண்ட்லயே இருந்தீங்க. இருந்தாலும் உங்களோட காமா அப்படியே புத்தர் மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அவ ஸ்பேஸ்ன்னு கேட்பா. கொடுக்கணும்ல, கொடுத்தா கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற எண்ணம் உன் மனசுலயே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நீதான் பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் தானே? சரி, ஓகே, எடுத்துக்கோ. டேக் கேர், பை. நான் கட் பண்ணிட்டான். சரி, ஓகே, நான் அவ போனை கட் பண்ணிட்டு போயிடுவாள. ஆனா இந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? ஆஹா, நம்ம அவளுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அவ நல்லா மைண்ட்ல யோசனை பண்ணிட்டு நம்ம கிட்டே திரும்பி வருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா?
எப்படா போவான்னு இருந்திருப்பானோ, ஒருவேளை நம்ம போறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ, என்ன இவன் இவ்வளோ ஈஸியா கழட்டி விட்டுட்டா, நிஜமாலே போயிட்டாரா, அவ்வளவுதான், லவ் இல்லையா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ, இப்படிதான் அந்த பொண்ணு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு ஆரம் ஃப்ரீயா இருக்கட்டும், போட்டோம், ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு விடுறப்பெல்லாம் அவன் மைண்ட்ல ஒரு புது புது யோசனை செஞ்சுட்டே இருக்கும். பொண்ணுங்களுக்கு எதிரி வெளியே கிடையாது, அவங்க மூளை, அவங்க ஓவர் திங்கிங் தான் எதிரி. எல்லா பொண்ணுங்களும் ஓவர் திங்க் பண்ணுவாங்க, நீங்களும் தான் ஓவர் திங்க் பண்ணுவீங்க, ரைட்டு தானே? ஓகே ஓகே ஓகே, இது ப்ராப்ளம் சொல்லிட்டேன், சொல்யூஷன் நான் சொல்றேன். சொல்யூஷன் என்னன்னா, எனக்கு ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ்லாம் தர முடியாது, டைம் எடுத்துக்கோ. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கோ. பேசி சால்வ் பண்ணலாம். ஏன்னா ஒன்னு எனக்கு பிடிக்கும், இதை சால்வ் பண்ணணும். ஏன்னா உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும். சால்வ் பண்ணலாமா? இந்த தமிழால கூட ஒரு ஷோ பார்த்தேன், மூட் ஸ்விங்ஸு, மண்ணாங்கட்டி ஸ்விங்ஸ்ன்னு. என்ன மண்ணாங்கட்டி ஸ்விங்ஸு? இதை எதுக்கு ப்ரமோட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. கோவப்பட்டா கோவம் வருது, இரிட்டேட் ஆகிறாங்களா, இரிட்டேட் ஆகுறாங்க. ஆமா, பொண்ணுங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ், அந்த கர்மம் இந்த கர்மம் இருக்கும் தான். ஆனா இது வந்து எப்படி இருக்குன்னா, பொண்ணுங்க கோவப்பட்டாலே இவங்க பீரியட்ஸ்ல தான் இருக்காங்க, மூட் ஸ்விங்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு லேபிள் ஓட்டுறது மாதிரி இருக்கும். இது பல ஆண்களுக்கு பிரச்சனை தரும். உண்மையா நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்க ஆளு உங்ககிட்ட கத்திட்டு இருக்கிறப்ப நீங்க சப்போஸ் அதே மாதிரி இருக்கு பாரு. ஆமா ஆமா, இதுதான் சொன்னேன். இப்ப ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்க, கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இருக்காத, என்ன பிரச்சனைனாலும் சொல்லு. எரிஞ்சிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? பீரியட்ஸா, மூட் ஸ்விங்ஸா, வாட்? என்ன சொன்ன இப்ப நீ? சொல்லி முடிஞ்சிச்சு. என்ன தைரியத்துல இந்த கொஸ்டின் கேக்குறீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் அந்த பொண்ணு கோவமா இருக்கா, ஜஸ்ட் பிகாஸ் அவ ஒரு ஆர்குமெண்ட்ல இருக்கா, ஜஸ்ட் பிகாஸ் அவ வந்து ரொம்ப இரிட்டேட்டிவா இருக்கா அப்படின்றதுனால நீங்களாம் அசியூம் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பொறுமையா கேளுங்க. இது மாதிரி எரிஞ்சிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எது பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, ஒரு விஷயமும் கிடையாது, பேசு. என்ன உனக்கு ப்ராப்ளம்? ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனையா, ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா? சரி, ஓகே. ஒர்க்ல என்ன ஆச்சு தெரியுமா? அண்ட் உண்மை என்னன்னா 90% ஆஃப் த டைம் தே ஆர் இன் அ மூட் ஸ்விங்ஸ். பட் நீங்க அதை ஹைலைட் பண்றதுனால கோவம் தான் வரும். ஸோ அதை ஹைலைட் பண்ணாமல் அப்படியே கடந்து போய் ஜென்ரலாக கேளுங்க. ஜென்ரலாக கேட்டால் இதையும் தாண்டி, மூட் ஸ்விங்ஸையும் தாண்டி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதை ஒன்றா சொல்ல அவங்க மனசில் இருக்கிற பாரம்லாம் இறங்கி வந்துடும். அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து யூனிவர்சல் ரூல் மாதிரி. சாப்பிட வாங்கி கொடுங்கப்பா. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஜாலியாக ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு வாயை பொத்திக்கிட்டு இருப்பா. இதுதான் உண்மை. நீங்கள் என்னமோ பெருசாக இது ஸ்ட்ராட்டஜி அது ஸ்ட்ராட்டஜி. உனக்கடையில் கூட்டிகிட்டு போய் ஒரு காளான் வாங்கி கொடுங்க. தட் இஸ் எனாஃப். 30 ரூபாய் போதும். நீங்கள் இந்த டெய்ரி மில்க் அதெல்லாம் கூட தேவையில்லை. ஜஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து வயிறை ஃபில் பண்ணாலே அந்த பொண்ணு உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டா. ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நினச்சிக்கோங்க. பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். பீயிங் ஸ்டீரியோடைப் இஸ் ஓகே. ஆனால் இந்த ஸ்டீரியோடைப்லேயே இந்த க்ரஷ் பாய்ஸுக்கு வருது. நம்ம இந்த ரெமோ மூவிலெல்லாம் வந்தது இல்லை, அதெல்லாம் பார்த்தோம்ல. அது மாதிரியே கேர்ள்ஸும் கொஞ்சம் க்ரஷ் வந்தால் லூஸ் மாதிரி தான் நடந்துப்பாங்க. இதை எந்த படத்துலையுமே அவ்வளோ முழுசாக காட்டினது கிடையாது. சும்மா பொண்ணுங்க வந்து லா அப்படின்னு பாடிட்டு பின்னாடி மட்டும் சுற்ற மாட்டாங்க. சப்போஸ் ஒரு பையன் மேலே ஒரு பொண்ணுக்கு க்ரஷ் வந்தால் அந்த பொண்ணு சைக்கோ ஆயிடுவாள். ஏகப்பட்ட பிளானிங் போடுவான். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், ஃபாலோ, கமெண்ட், நோட்ஸ், ஒரு விஷயத்துலயும் அந்த பையனுக்கு அதுவே ஹிண்ட் கொடுப்பான். ஆனா அந்த பையனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. தமிழ் சினிமால காட்டுற மாதிரி பசங்க பொண்ணுங்க பின்னாடி எவ்வளோ வெறி பிடிச்சி சுற்றுவாங்களோ அதை விட ரொம்ப மோசமாக தான் பொண்ணுங்க சில டைம்ஸ் க்ரஷ்ஷான இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஓப்பனாக எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பின்னாடி போய் துரத்தி பேச மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஹிண்ட் கொடுக்கறதுலே தான் இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க ஹிண்ட் கொடுத்தே வாழ்றது இந்த ஜென்மம்னா பொண்ணுங்க ஜென்மம் தான். ஓகே, லெட்ஸ் டாக் சீரியஸ். செட் ஆகல. ஸோ பேசிக்காக என்னதான் ஃபன்னாக சொன்னாலோ ஒரு ஃபியூ திங்ஸ் கொஞ்சம் சீரியஸாக பேச வேண்டியதாக தான் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்க பொண்ணு, அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அவளை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. நினைக்கணும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு. புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. எப்படி பொண்ணுங்களுக்கு ஹிண்ட் தர பிரச்சனை இருக்கோ பசங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாத பிரச்சனை இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற டைப் இல்லை,
ஆனாலும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு. இந்த பொண்ணை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. வாயை திறந்து உன்னை பிடிச்சிருக்கு, நீ இந்த ட்ரெஸ் போட்ட அழகா இருக்கு, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்கு, இந்த மேக்கப் நல்லா இருக்கு, இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, பூ வச்சா அழகா இருக்க, சாரீ கட்டினா அழகா இருக்க, நீ ரொம்ப ரொம்ப பார்க்க லட்சணமா இருக்க, நீ எவ்வளோ ஒரு பெரிய ஆள் தெரியுமா, நீ எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா எனக்கு, தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் மை லைஃப் அப்படின்னு நீங்கள் அப்பப்போ சொல்லணும். இன்ஃபேக்ட் உங்ககிட்டயும் அந்த பொண்ணு சொல்லுவா. அந்த பொண்ணு நிஜமாலே உங்க மேல பைத்தியமா இருந்தா கண்டிப்பா சொல்லிட்டே இருப்பா. நீங்களும் அந்த பொண்ணு கிட்ட அப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்து தான் அந்த பொண்ணு சொல்லுவா. எல்லா பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் மனுஷங்கனாலே ஐயோ நம்ம தனியா இருக்கோம் இந்த வாழ்க்கையில, நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த பர்சன் உங்களை அப்படி ஃபீல் பண்ண வச்சது இல்லை. ஒரு 2-3 செகண்டா இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க அவங்க இருந்தாலும் தனியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது நார்மலான விஷயம்தான். பட் ஆனா அந்த ஒரு தனிமையில இருந்து இந்த பர்சன் வந்து உங்களை ஒரு 2-3 நிமிஷம் வெளியே கூட்டிட்டு வருவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கூட நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு உங்க கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் கவலைப்படாத சரியாயிடும் சொன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்களும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு லிட்ரலி கிவிங் அட்வைஸ் ஆஸ் அ மாமா, நீங்களும் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் இருக்கேன் பயப்படாத எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே போதும். பேசிக்கலி உங்களே ஒருத்தர் எப்படி லவ் பண்ணணும், எப்படி அன்பு காட்டணும், எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த பர்சனாக இருங்க. ஆனால் இதுக்கு டிஸ்க்ளைமர் போட்டே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் நான் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் அப்போ அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நிஜமாலே நீங்களும் அந்த பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த பொண்ணுக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு மியூச்சுவலாக இருக்கிற விஷயத்துக்கு தான். இதை வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணுறேன்ற பேரில் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில் ஸ்லைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுங்கிட்டேயா போய் நான் உங்க மேலே அன்பு காட்டுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி லவ் டயலாக், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பர்சன் செஞ்சாதான் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் நீங்க அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும், ட்ரை பண்ணணும், ஃப்ளர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்சாதான் அது அவங்க கண்ணுக்கு அழகா தெரியும். இல்லை நீங்கள் 3வது ஆளாக இருந்துட்டு நான் உங்களுக்கு அன்பை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது தப்பாக தான் தெரியும். முதல்ல அந்த பொண்ணுங்கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகுங்க, பேசுங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவளுக்கு என்னென்னலாம் தெரியும், அவளுக்கு என்னென்ன கற்றுக்க ஆசையாக இருக்குது, அவள் நெக்ஸ்ட் என்ன போகணும்னு நினைக்கிறான், இன்னைக்கு அவள் ஃபர்ஸ்ட் டீ குடிப்பாளா காஃபி குடிப்பாளா, அவளுக்கு எந்த பாட்டு பிடிக்கும், யாரை பிடிக்காது, யாருக்கிட்ட எப்படி நடந்துப்பா அப்படின்றத ஒரு ஃப்ரெண்டாக இருந்து முயற்சி பண்ணணும். அந்த ஃப்ரெண்டாக ஆனதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணும் நினச்சா செட் ஆச்சுன்னா ஓகே. ஆனால் சப்போஸ் அந்த பொண்ணு நோ சொல்லிட்டாலோ இல்லை உங்களுக்கு எந்த வகையான ஒரு கிளியரான ரெஸ்பான்ஸ் எஸ்ன்னு சொல்லாத வரைக்கும் நோ தான். எஸ்ன்னு தெளிவாக சொல்லலைன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. சொல்லிட்டீங்க இந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச பையன் பண்ணாதான் பிடிக்கும், நீ பண்ணா வெறுப்பு தான் வரும். ஸோ வெறுப்பு வரதோட கோவம் வந்து உன்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் மீறி ஒரு பொண்ணுக்கு நம்மளுக்கு பிடிக்கணும்னா பேசிக் ஸ்டேஜில் அவ கூட ஃப்ரெண்டாக இருக்கும். அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு கேட்டுட்டு சொல்ல ஆரம்பி. ஆனால் அது எண்டு வரைக்கும் இருக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த பொண்ணு நோ சொன்னாலும் எஸ் சொன்னாலும் இல்லை எதுவுமே சொல்லனாலும் அப்படியே போனாலும் ஐ ஹோப் ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் யூ. சரி ஓகே, இப்போ கன்ஃபியூஸ் ஆனாலும் பரவாயில்ல. என்னடா பொண்ணுங்களுக்கு மட்டும் பேசுகிறா பசங்களுக்கு பேசலன்னா பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்கு நீங்கள் இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
அண்ட் இன்னும் சில விஷயம்லாம் நான் கண்டிப்பாக விட்டுருப்பேன். ஏன்னா நானே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்தேன். என்னை என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் எனக்கு புரியல, தயவு செஞ்சு இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாய்ஸ்க்கு வந்து போடலான்னு ஐடியாவில் இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? பண்ணலைன்னா வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள், ஃப்ரீ தான், நோ ப்ராப்ளம். ஓகே, பாய்.